ஹலோ விஜயலட்சுமி, தைரியமா இரு. கடவுள் உன் பக்கம் இருக்கான். பெண்ணே பெண்ணே கலங்காதே, தனியாய் நீ நடை போட தயங்காதே. பெண்ணே பெண்ணே கலங்காதே, தனியாய் நீ நடை போட தயங்காதே. தினந்தோறும் மரம் சருகாகும், சருகேதான் அதன் உரமாகும். விதி என்ன விதி, அதை வெல்லும் மதி, நடக்கட்டும் முந்த நம்பிக்கை நதி முன்னே. பெண்ணே பெண்ணே கலங்காதே, தனியாய் நீ நடை போட தயங்காதே. வீணைகள் சட்டென்று ஊமைகள் ஆனால் சங்கீதம் ஒரு கேள்வியாகும். பூவாசம் இல்லாமல் பூ பூக்கும் என்றால் மண்ணுக்கு அது தோல்வியாகும். உன் வாழ்க்கையே போராட்டமே, இதை எதிர்கொள்ள உன் துணை நீ. உன் பாதையில் முள் தோன்றினால் அதில் நடக்கட்டும் உன் பவனி. கண்ணே மெல்ல கண் பாரம்மா, தடைகளை உடை கரைகளை துடை வீழும் கணம் முதல் எழும் முந்த நடை. பெண்ணே இந்த நாட்டுல பெண்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. என் சாவுக்கு யாரும் காரணம் இல்லை. இது நானே சுயமா எடுத்த முடிவு. இப்படிக்கு விஜயலட்சுமி. Good morning, sir. Good morning, sir. Good morning, sir.
ஆமா விஜய் இன்னைக்கு வரலையா? சார் நம்ம ஆபீஸ்க்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஆளா வர்றது விஜய் மேடம் மட்டும்தான். அதுவும் பர்ஃபெக்ட்டா வேலை பார்த்துட்டு லாஸ்டா தான் சார் கிளம்புவாங்க. அவங்க கண்டிப்பா வந்திருப்பாங்க சார். இல்லையா, இப்பதான் போன் அடிச்சேன், ரிங் போயிட்டே இருக்கு, அவங்க போன் எடுக்கல. ஓகே, இந்த ஃபைல விஜய் டேபிள்ல வச்சிரு. விஜய் வந்த உடனே எனக்கு கால் பண்ண சொல்லு. ஓகே சார். இந்த நாட்டுல பெண்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்ல. என் சாவுக்கு யாரும் காரணம் இல்ல. இது நானே சுயமா சார் 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 என்னையா இதுல விஜய் மேடம் சூசைட் பண்ணிக்க போறதா லெட்டர் எழுதி வச்சிருக்காங்க சார். என்னையா சொல்ற? இத படிச்சு பாருங்க சார். யோ விஜய் எங்கய்யா? தெரியல சார். என்னையா நீ? விஜய் ஏமா விஜய் யாராவது பாத்தீங்களா? இல்ல சார். விஜய் சூசைட் பண்ணிக்க போறேன் லெட்டர் எழுதி வச்சு போயிருக்காங்க. என்ன சார் சொல்றீங்க? ஐயோ விஜய் விஜய் மேடம் யாரும் காரணம் இல்ல. ஐயோ ப்ளீஸ் கீழ இறங்கி வாமா. ப்ளீஸ் சொல்றது கொஞ்சம் கேளுமா. விஜய் சொல்றது கொஞ்சம் கேளுமா. கேட்க மாட்டேங்கிறீங்களா? விஜய் ப்ளீஸ் சொல்றது கேளுமா. தப்பான முடிவு எடுக்காத. இது போறீங்க முடிவு. சொல்றது கேளுமா. ப்ளீஸ் கீழ இறங்கி வா. விஜய்
குழந்தைய பார்த்து விளையாட சொல்லியா? போன் பேசாம வண்டியை ஓட்ட கத்துக்க போயா. உனக்கு ஒன்றும் அழல? அடியதா பட்டுச்சா? சார் என்னாச்சு? என்னம்மா குழந்தைய ரோட்ல விளையாட விட்டு எங்க போனீங்க? கடவுள் மாதிரி என் குழந்தைய வந்து காப்பாத்திட்டீங்க சார். ரோட்ல கார் எல்லாம் போகுதுல்ல, இனிமே ரோட்ல எல்லாம் விளையாடக்கூடாது சரியா? அம்மா பேச்சை கேட்டு வீட்லயே தான் விளையாடணும். ஓகே அங்கிள். நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். நீங்க எப்போ இப்படி சிரிச்ச முகத்தோட இருக்கணும். சொல்லுங்க சார். சார் உங்க வைஃப் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு மாடியில இருந்து குதிச்சிட்டாங்க. அவங்கள ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்கோம் சார். நீங்க கொஞ்சம் உடனே வாங்க சார். ஹலோ சார், எந்த ஹாஸ்பிட்டல் சார்? மேடம், வைஃப் விஜயன் பேஷண்ட் எங்க? இந்த மாடியில இருந்து குதிச்சாங்களே அந்த பொண்ணா? மாடியில இருந்து குதிச்சிட்டாங்களா? ஆமா சார், ஏன்னு தெரியல. மேடம், விஜயனை உடனே பார்க்கணும் ப்ளீஸ். ப்ளீஸ் மேடம். சார் அது வந்து ப்ளீஸ் மேடம். வாட் பாய்? சார் நீங்க எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட கேளுங்க சார் ப்ளீஸ். மேடம் ப்ளீஸ். ப்ளீஸ் சார், நீங்க எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட கேளுங்க. அவங்க வீட்டுக்காரர் சார். சார் என்னெல்லாம் ப்ளீஸ் சார். விஜய், விஜய், யாரை தெரியுமா நான் கல்யாணம் பண்ணிப்பேன்? எந்த பொண்ணை பார்த்தா என் காதல கெட்டி மேல சத்தமும் நாதஸ்வரமும் கேக்குதோ, எந்த பொண்ணை பார்த்தா மாங்கல்யம் தந்து நானேன்னு மந்திரம் ஒலிக்குதோ, அவதான் என் பொண்டாட்டி. அவளைதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். டே பாலு, உன் அம்மா நான் சொல்றேன் கேளுடா. இந்த போட்டோ பாருடா. இந்த பொண்ணுக்கு என்ன குறைச்சல்? தங்க விக்கிரகம் மாதிரி இருக்காடா. ஓகே சொல்லுடா. டே பாலு, அந்த பொண்ணோட போட்டோ பார்த்த உடனே நான் முடிவு பண்ணிட்டேன்டா. இந்த பொண்ணு தான் நம்ம ஃபேமிலி டீமுக்கு தேவைப்படுற ஆல்ரவுண்டர். ஒரு தடவை அந்த பொண்ணை நீ பார்த்தேன்னு வச்சுக்க, கிளீன் போல்டா, கிளீன் போல்ட். நானா கிளீன் போல்டா? சான்ஸே இல்ல. அப்பா, நீ சொன்னாலும் இவன் கேட்க மாட்டான். இப்ப நான் சொல்றேன், எப்படி கேட்கறான்னு பாரு. டேய், இந்த பொண்ணுக்கு நம்ம வீட்டுக்கு பக்கத்துல தான் ஆபீஸ், 3வது தெருல தான் வீடு. பாரு எவ்வளவு ஜம்முன்னு இருக்கான்னு. மாசம் 40,000 ரூபாய் சம்பளம் வேற வாங்குறா. இதுக்கு மேல உனக்கு என்னடா வேணும்? இங்க பாரு, நான் சொல்றதை கேளு. மரியாதையா அடுத்த முகூர்த்தத்துல இந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டுற. நீ வேணும்னா கட்டிக்க.
என்ன பாலு எல்லாத்துக்கும் எதிர்வாதம் பேசிட்டு இருக்க? அந்த பொண்ணு போட்டோவை பார்த்தேன்டா. அந்த பொண்ணு ரொம்ப அழகு. உண்மையை சொல்லணும்னா என்னை விட ரொம்ப அழகு. ஏய் போத நிறுத்துடி. ஏன்டி இப்படி போய் சொல்லிக்கிட்டு இருக்க? நீ அழகுன்னு எவன்டி சொன்னது? சும்மா நிப்பாட்டுங்க. அவனை சம்மதிக்க வைக்க தெரியல, சும்மா வந்து என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாரும் சும்மா இருங்க. அவன் நான் சொன்னா கேட்பான். டேய் தம்பி, என் செல்லம் இல்ல, அக்கா சொல்றேன்ல, அப்படியே அசின் மாதிரி இருப்பாடா. ஓகே சொல்லுடா. எல்லாரும் எதுக்கு இப்படி எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? மாமா அசின் மாதிரி இல்ல, ஐஸ்வர்யா ராய் மாதிரி பொண்ணு வந்தாலும் நோன் தான் சொல்லுவாங்க. இப்ப எதுக்கு எல்லாரும் அபசகுணமாவே பேசிட்டு இருக்கீங்க? அவன் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றானே, அதுக்குள்ள காரணத்தை எல்லாரும் முதல்ல கண்டுபிடிங்க. மாமா தான் தனக்கு யார் ஒய்ஃபா வரணும்னு முடிவு பண்ணி வச்சிருக்காருல்ல. மிஸ்டர் பாலு, இந்த வீட்டுக்கு யாரு மருமகளா வரணும்னு டீம் கேப்டன் நான் தான்டா முடிவு எடுக்கணும். டே படுவா, நீ யாரையாவது லவ் பண்றியா? அதெல்லாம் இல்ல கேப்டன். ஆமா, அவர் இந்தியா டீம் கேப்டனு. கேப்டனா கேப்டன் மரியாதையா தாத்தன் கூப்பிடுறீ? இல்ல தாத்தா, மாமா எந்த பொண்ணை பாக்குறப்போ அவர் காதுல கெட்டி மேல சத்தம் கேட்டு நாதஸ்வரம் முழங்கி மாங்கல்யம் தந்துனா நேனான்னு கல்யாண மந்திரம் ஒலிக்குதோ அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கு வரோம். ஏண்டா இவ சொல்றதெல்லாம் உண்மையாடா? இதெல்லாம் நடக்குமா? ஏதாவது கனவு கண்டுட்டு இருக்கியாடா? ஏமா நடக்காது? தீபாவளி அன்னைக்கு படபடன்னு பட்டாசு சத்தத்தோட பாட்டி சாவாங்கன்னு முன்கூட்டியே உங்ககிட்ட சொன்னனா இல்லையா? அது எதுக்குடா இப்ப ஞாபகப்படுத்துற? நடந்ததா இல்லையா? நடந்தது. என் ட்ரீமுக்கு பவர் ஜாஸ்திமா. எனக்கு திடீர்னு ஒரு கனவு வந்தா அது அப்படியே நடக்குமா? என் கனவு பலிக்கும். டேய், உன் கனவு தேவதை வானத்திலிருந்து நேரா குதிச்சு தாண்டா வரணும். பைத்தியக்கார, ஏண்டா இப்படி எல்லாம் நோபால் போடுற? என்ன தெரியும் தான் போலீஸ் முன்னாலே பாட்டு கேட்டுட்டு இருப்பேன். காட்டியா முதல்ல? சரி சார், லேட்டஸ்ட் சாங்ஸ் அதான். ஓ கன்னடியா காட்டியா? துப்பாக்கி கூட வர சொல்றல சொல்றா என்ன அவங்க ஓடி போட்டாங்க, என்ன மட்டும் எதுக்கு சொல்ற? நீ மட்டும் தான் அசிங்கமா இருக்கிற. நான் அசிங்கமா இருக்கேனா? போடா லூசு, நீ தான் அசிங்கமா இருக்க. யார பாத்ரா லூசு? அண்ணா அண்ணா ப்ளீஸ் ண்ணா, ப்ளீஸ் ண்ணா, வந்து காலுக்கிட்ட உட்காரு. இல்ல விட்டுருங்க விட்டுருங்க. நீங்க எல்லாரும் கோபப்படாதீங்க. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலண்ணா. எங்க அப்பாவுக்கு மூணாவது பையன். கேட்டு ஒழுங்கா உட்காருவியா? எங்கேயும் போக கூடாது, இங்கேயே இருக்கணும், புரிஞ்சுதா? ஏய் ஏய், நான் ஏசி கார்ல போக போறேன்டா. சுடுறா ஏய் கார்ல ஏய் டேய் ஏய் சுடுறா. ஏய் சுட்டுவேன். ஏய் துப்பாக்கி கீழ போடு. ஏய் ஒரு சின்ன பையன் மாட்டாடா. கீழ போடு. வேணாடா டேய், துப்பாக்கி கீழ போடு. துப்பாக்கி கீழ போடு. கீழ ஏய் சுட்டுவேன். ஏய் அண்ணா உட்கார்ந்திருக்கேன். இங்க உட்கார்ந்திருக்கேன். அண்ணா அண்ணா விட்டுருங்கண்ணா ப்ளீஸ். நான் கல்யாணம் ஆகலண்ணா. அண்ணா போகாத சொன்ன கேளுமா. சுற்று போறமா, நிஜமான துப்பாக்கிமா.
அந்த பையன் கீழே விட்டுறா டேய். அம்மா நான் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் சொன்னா கேளுமா. போகாதம்மா சுற்ற போறமா. யோ ப்ளீஸ் கண்ண முடியா கிட்ட இருக்கானே. கண்ண முடியா மேடம் ப்ளீஸ் போகாதீங்க. கிட்ட வந்தீங்க சுற்றுவேன். சுற்றுவேன். ப்ளீஸ் மேடம் போகாதீங்க மேடம். டேய் கண்ணக்கில போறா. மேடம் போகாதீங்க சுற்றுவேன். அவன் கையில துப்பாக்கி இருக்கு. சொன்னா கேளு சுற்றுவேன். மர்டர் கேஸ் கன்ஃபார்ம்யா. என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு எல்லாமே தான் பிரச்சனை. அப்படி என்னதான் பிரச்சனை? எல்லாமே எனக்கு பிரச்சனை தான். அதான் அப்படி என்ன எல்லாமே பிரச்சனை? என்ன பார்த்து எல்லாருமே அசிங்கமா இருக்குன்னு சொல்றாங்க. யாரு சொன்னா நீங்க அசிங்கமா இருக்கீங்கன்னு? இவன் கூட சொல்றான். நீங்க நிஜமாவே அழகா இருக்கீங்க. ஏன் மேடம் உங்களுக்கு என்ன கண்ணு குருடா? ப்ளீஸ். பாத்தீங்களா இவ்வளவு அசிங்கமா இருக்கிற இவனே என்ன பார்த்து சொல்றான். பாத்தீங்களா நீங்க நிஜமாவே ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆமா. அப்படின்னா எனக்கு ஒரு முத்தம் கொடுங்க. சரி கொடுக்கறேன். ஓகேவா? மேடம் சார் என்ன கேக்குறாரு கொடுத்துருங்க மேடம். இல்லனா உணர்ச்சி வசப்பட்டு சுற்ற போறாரு மேடம். ப்ளீஸ் மேடம். சரி நான் முத்தம் கொடுக்கறேன். ஆனா பதிலுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் என்ன செய்யணும்? நான் முத்தம் கொடுத்தா இந்த துப்பாக்கியையும் குழந்தையையும் விட்டுறணும். நீங்க முத்தம் கொடுங்க. நான் துப்பாக்கி கீழே போட்டுறேன். பையனை விட்டுறேன். சரி வாங்க. கூப்பிடுறாங்க போங்க. வாங்க மேடம் 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 டேய் வாங்க. இதுல நீங்க தெரியுறீங்க தானே? சரி முத்தம் கொடுக்கட்டா? சரி துப்பாக்கியை கொடுத்துறீங்களா? கொடுங்க. குழந்தை ரொம்ப நன்றிமா. சரி நீ போய் வண்டியில ஏறிக்கோ. போ. விஜய் அவ்வளவு உயரத்துல இருந்து குதிக்கிறத பார்த்த உடனே எனக்கு உயிரே நின்னு போச்சு. ஏன் விஜய் மேடம் இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க? அவ இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கானா? அவ ஏதோ ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டிருக்கா. விஜய் பொழைச்சு வந்தானா அது கடவுளோட அருள் தான்.